ஏன் சார் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி போய் தோட்டத்துக்கு போனோம்? முடிவுக்கு வருகிறதா தைலாபுர சண்டை? இல்லை, ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுரம் போவது, மருத்துவர் ஐயாவை பார்ப்பது என்பதற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள உள்ள கருத்து வேறுபாடு, மருத்துவர் ஐயாவுக்கும் சின்ன மருத்துவருக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் என்பதற்கும் உள்ளதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு புரியலை. ஏதோ போனாங்க வந்தாங்கங்கிறதுக்காக நீங்கள் அப்படி கேள்வி கேட்டீங்கன்னா, மற்ற ஊடகத்தாரும் கேட்டாங்கன்னா அதுவும் எனக்கு புரியலை. போனாங்க வந்தாங்கங்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அரசியல் கேள்வியாக்க முடியாது. ஒரு பாஜகவோ ஒரு ஆர்எஸ்எஸ்ஸோ வந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளேயோ எங்கள் கட்சிக்குள்ளேயோ இருக்கக்கூடிய வேறுபாடுகளையோ ஒற்றுமையை பற்றி பேசுவது அளவுக்கு அனுமதிப்பாங்களா? இல்ல சார், கடந்த பேசுவாங்களா தைரியமா? இல்ல சார், கடந்த வியாழக்கிழமை வந்து நான் அதிமுகவோட கூட்டணிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். அன்புமணியும் சௌமியா என் காலை பிடிச்சுக்கிட்டு பாஜகவோட தான் நான் வந்து கூட்டணிக்கு போகணும், அப்படி பாஜகவோட கூட்டணிக்கு போகவில்லை என்றால் நீங்க எனக்கு கொல்லி போடணும், பிளாக்மெயில் பண்ணி வந்து பாஜகவோடு கூட்டணி வைக்க வச்சுட்டாங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ராமதாஸ் சொல்லியிருக்காருல்ல. இதை நம்ம அதோட பொருத்தி பார்க்கலாம் இல்லையா? அதோட எதை பொருத்தி பார்க்க போறீங்க? அதாவது ஆடிட்டர் குருமூர்த்தி இங்க வந்தது, ஆடிட்டர் குருமூர்த்தி வந்தது என்ன வேணா காரணமா இருக்கட்டும். மருத்துவர் ஐயா சொன்னது என்பது 2024ஆம் ஆண்டு பாஜகவுடன் அதிமுகவுடன் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் சென்றது. அதனால் ஒரு இடம் கூட வெற்றி பெறாமல் பாஜக கூட்டணியும் வெற்றி பெறல, அதிமுக கூட்டணியும் வெற்றி பெறல என்ற நிகழ்வு விளைவாக மாறிச்சு. 39 இடங்களும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கிடைச்சிச்சு என்பது மருத்துவர் ஐயாவால் செரிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு. அது வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா அனைத்து இந்திய அதிமுக கூட தான் போகணும் என்ற தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மருத்துவர் ஐயா சொல்றார். அன்புமணியுடன் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை அவர் எடுத்த நிலைப்பாட்டும் தான் எடுத்த நிலைப்பாட்டையும் அவர் பாணியில் சொன்னாலும், இன்றைக்கு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுக ஆட்சியை மாற்றுவதற்காக அல்லது தோற்கடிப்பதற்காகத்தான் எல்லோரும் ஒன்று சேரணும், திமுக எதிர்ப்பு வாக்காளர்கள் கொண்டவர்கள் எல்லா கட்சிகளும் என்று நயினார் நாகேந்திரனிலிருந்து பாஜகவில் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இன்னும் சொல்ல போனால் இபிஎஸும் அப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அதிமுக வேறு பாஜக வேறு என்று இருந்த 2024 தேர்தலை இப்பொழுது மேற்கோள் காட்டி தான் வந்து எதற்காக அன்புமணி ராமதாஸுடன் வேறுபட்டோம் என்பதை சொல்வதற்காக சொல்றாரு மருத்துவர் ஐயா.